வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே விஜயாவுடைய நடனப் பள்ளியை நடத்தக்கூடாது, அப்படி நடத்துனீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஃபைன் விதிப்போம் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, விஜயா நான் இன்னும் நடனப் பள்ளி நடத்தலை அப்படின்றாங்க. இப்படி இருக்கும்போது விஜயா ரொம்பவே யோசனையாக உட்காந்துருக்காங்க. யார் நம்மளுக்கு லெட்டர் அனுப்பியிருப்பா முன்னக்கூட்டியே இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கொரியர் ஒன்று வருது மறுபடி. அந்த கொரியரை பார்த்தோன்னே விஜயா ரொம்பவே பயப்படுறாங்க. என்னங்க கொரியர்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. மேடம் உங்களுக்கு தான் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மேடம் உங்களுக்கு தான் வந்திருக்கு, ரோஹிணின்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க யாரோ அப்படிங்கிறாங்க. ரோஹிணின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ரோஹிணி என் மருமக தான் அப்படிங்கிறாங்க. அவங்க தான் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு வாங்குறாங்க. பிரித்து பார்க்குறாங்க. அதில் ஒரு வைர நெக்லஸ் இருக்குது. இதை பார்த்தோன்னே ரோஹிணி மேலே உள்ள கோவம் எல்லாமே போயிடுச்சு. ரோஹிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோஹிணி நீ தான் வைர நெக்லஸ் அனுப்புனியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, எங்கள் மாமா என்கிட்ட பேசினாங்க, அப்பா கூடி சீக்கிரத்தில் வந்துடுவாங்க, உன் நினைவு வந்துச்சுமா, அதுபோக அந்த ஆன்ட்டி நினைவும் எனக்கு இருந்துச்சு, அவங்களுக்கு இந்த நெக்லஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி அனுப்பியிருக்கேன், உன் செலவுக்கு ஒரு 5 லட்ச ரூபா அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஆண்ட்டி. அதான் நான் அவங்ககிட்ட நேரில் கொடுத்தா நீங்கள் வாங்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு கொரியரில் அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே பணக்கார மருமக தான் அப்படின்ட்டு இருக்கும்போது மீனா பார்க்குறாங்க. என்னடி பார்க்குற, ரோகிணி என் மருமக எனக்கு வைர நெக்லஸ் வாங்கி நேரில் கொடுத்தா நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி கொரியரில் அனுப்பியிருக்கா அப்படின்ட்டு இருக்காங்க. ரைட்டு, நம்மளுடைய இமேஜ் உயருது, இதுக்காக தானே இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் பார்த்தோம், எங்கள் அம்மா வீட்டையே நான் விற்கிறதுக்கு அட்வான்ஸே இதுக்காக தானே வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. ஃபோனை வச்சிடுறாங்க. டேய் காஃபி போட்டு கொண்டு வா அப்படிங்கிறாங்க. காஃபி போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. இங்கே மீனாவுக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. இந்த ரோகிணிக்கு ஏகப்பட்ட கடன் நம்மளுக்கு தெரிஞ்சு, இந்த பேங்கில் கடன் கொடுக்கணும், வைக்கணும், என்னெல்லாமோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க அந்த நேரத்தில். இப்போ வைர நெக்லஸ் ஆன்ட்டிக்கு கொரியரில் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, உண்மையிலே இது வைர நெக்லஸ் தானா, இல்லை உண்மையிலே இது வைரம் தானா, அவங்க உண்மையிலே பணக்காரங்க தானா, இல்லை நம்ம நினைக்கிறது தான் தப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அப்போ காஃபி போட்டு கொண்டு கொடுத்துட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க. ஏங்க அந்த ரோஹிணி இந்த வீட்டில் தானங்க இருக்காங்க, அவங்க அத்தையை சமாதானம் கொடுத்ததுக்கு கொரியரில் வைர நெக்லஸ் வாங்கி அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்லுதா, உண்மையாவா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அத்தை ரொம்பவே கோபமாக இருந்தாங்க ரோஹிணி மேலே. இப்போ அத்தைக்கு அப்படியே மாறி ரோஹிணிக்கு கால் பண்ணி பேசி எவ்வளோ சந்தோஷமாக பேசினாங்க அப்படிங்கிறாங்க. அம்மாவை பற்றி தான் தெரியுமே மீனா, பணம் அப்படின்னா தான் வாயை பொழப்பாங்களே, இப்போ வைர நெக்லஸ் உங்களுக்கு வந்துருச்சுல, அதான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரி நான் வீட்டுக்கு வரேன் வை அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க. இங்கே அண்ணாமலை வராங்க. வந்தோடனே ஏங்க இந்த வைர நெக்லஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. வைர நெக்லஸ் நல்லதாக இருக்குது, உனக்கு யார் தந்தா அப்படிங்கிறாங்க. ஏன் மருமக தான் அப்படிங்கிறாங்க. யார், சுருதியா அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த பணக்கார பைத்தியம் எனக்கு ஏதாவது செய்யுமா அப்படிங்கிறாங்க. ஏய் என்ன நீ பேசிகிட்டு இருக்க, பணக்கார பைத்தியம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க, அந்த சுருதி பிள்ளை காதில் கட்டினா என்ன ஆவா தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க செய்வா, இது ஏன் வீடுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, உன்ன மாதிரி 10 வீடு இல்லை 50 வீடு அவங்ககிட்ட இருக்குது, ஆனாலும் நம்ம பையனை இங்கே கட்டிக்கிட்டு நம்ம பையனுடைய மனைவியாக அவன் மருமகளும் இந்த வீட்டில் இருக்காப்புல, நீ மரியாதையை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும். இந்த மீனா மாதிரி சுருதியை பேசணுன்னா அது வேறு மாதிரி போயிடும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்காத, அப்புறம் வாய் திரும்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்கு என் மருமக வைர நெக்லஸ் தந்திருக்கா, இதை நான் சந்தோஷமாக அனுபவிக்க விட மாட்டேங்களா, நீங்கள் சும்மா இருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கண்ணாடியை பார்க்குறாங்க. அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, பயங்கர ஜாலியாக இருக்காங்க. ஏங்க நான் பார்வதி வீட்டு வரைக்கும் போயிட்டு வர போகிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படியே போகிறேன் அப்படிங்கிறாங்க. நெக்லஸ் போட்டு நிறைய பேர் போகிறாங்க, நான் போகக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அது கொஞ்சம் வயசு ஆட்கள் போவாங்க, நம்மளுக்கு பேரம்பத்தி தான் எடுக்க போகிறோம், நம்ம போகணுமா அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் போவேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோ பிடிச்சி நேராக பார்வதி வீட்டுக்கு போயிடுறாங்க. பார்வதி வீட்டுக்கு போய், பார்வதி நெக்லஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஏ விஜயா, நீ அடங்கவே மாட்டியா, உன் நடன பள்ளியே ஆப்போச்சு விட்டாங்க, நீ நடத்தவே கூடாதுன்ட்டு. இப்படி இருக்கும்போது அதில் ஏதாவது கவலை இருக்குன்னு பார்த்தா நீ நெக்லஸ் வாங்கிட்டு வந்து நிற்க அப்படிங்க. நான் எங்கே வாங்கினேன், என் மருமக ரோஹிணி தான் என்னை வைர நெக்லஸால் அலங்காரம் பண்ணி பார்க்குறா, அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் மருமக வர காரணம் நீ தானே, அதான் உங்ககிட்ட நான் வாங்கின பொருளை காமிக்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, உன் மருமக வீடு ஒற்றுமையாக இருக்கணும் வைக்கணும்னு சொல்லி என்னெல்லாமோ பண்ணுறான், நீ அவளுக்கு ஏதாவது பண்ணலாம்ல அப்படிங்கிற. யார், அந்த மீனாவுக்கா அப்படிங்கிறாங்க. மீனாவை சொல்லலை, ரோகிணியை தான் சொல்கிறேன். அந்த ரோகிணி என் வீட்டில் காணாமல் போன அந்த பணத்தை, அந்த 2 லட்சத்தை ரோகிணி தான் கொடுத்தா அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிற. ஆமாம் ரோகிணி தான் கொடுத்தா,
மீனாவால் அந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனையே வருது. அதனால் கிடைச்ச மாதிரி நீங்கள் பணத்தை கொடுத்துருங்க ஆண்டின்னு என்கிட்ட கொடுத்தா. உண்மையிலே அந்த ரோகிணி தங்கமான பொண்ணு. மீனாவுக்கு கிடைச்ச தவறான தகவலால் உனக்கு ஏதோ அவன் மேலே கொஞ்சம் வருத்தம் வந்திருக்கலாம். முத்துவால் கிடைச்ச தகவலால் உனக்கு வருத்தம் வந்திருக்கலாம். ஆனால் ரொம்ப தங்கமான பொண்ணு, அவள் பணக்கார பொண்ணு. அதை மட்டும் நீ மீண்டும் மீண்டும் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. 2,00,000 மீனாவுக்கு எதுக்கு இவா கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, மேலும் வீட்டில் பிரச்சனை ஓடிட்டுருக்கு. அதில் ஏதோ ஒரு பிரச்சனையை கிளப்பாத, விடு. அவன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறாங்க. உடனே சிரிக்கிறாங்க. ஏன் விஜயா சிரிக்கிற அப்படிங்கள, என் மூத்த மருமக எவ்வளோ பண்பாக இருக்கா, நான் என்னெல்லாம் பண்ணாலும் மாமியார் மேலே பாசமாக இருக்கால்ல அப்படிங்கிறாங்க. இருக்காதா பொண்ண, பெற்ற தாய் இல்லை, பெற்ற தாய் இடத்துல ஒன்றை வச்சு பார்க்குறா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் உண்மைதான் அப்படிங்கிறாங்க. நான் சொல்லுதுன்னு தப்பாக நினைக்காத விஜயா, அந்த ரோகிணி உன்னை அழகுபடுத்தி பார்க்கணும் வைக்கணும்னு நினைக்கான். அதே ரோகிணியை நீ ஏன் சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நீ என்ன பண்ணணுமா, என் வீட்டிலே அவளுக்கு ஒரு பார்லரை வச்சு கொடு, அவள் வச்சு நடத்தட்டும். இது மைண்டோடு தானே, அவளுக்கு ஓடுது ஓடட்டும். அவங்க அப்பா பார்க்கும்போது உன்னையும் சந்தோஷமாக நினைப்பார், உன் பையனையும் சந்தோஷமாக நினைப்பார். இப்போ அவள் பார்லர் இல்லாமல் இருக்குது, அவளுக்கும் கஷ்டமாக இருக்கும். யார்கிட்ட போய் வேலையை காப்பா சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆமாம், என்ன அவள் பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை, அவங்க அப்பா உள்ளே இருக்கிறனால தான் இப்படி இருக்கா, இல்லைன்னா அவள் பெரிய ஆளாக இருப்பாள். சரி ரைட்டு, உன் வீட்டில் பார்லர் வச்சா நீ ஒன்றும் சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, என் வீட்டில் பார்லர் வைக்க சொல்லுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லுது, நான் என்ன சொல்ல போகிறேன், என்ன வாடகை எதுவும் தர வேண்டாம், ஆனால் வாடகைக்கு பதிலாக தினம் ஒன்று அவள் செய்யணும், அதுக்கு நீ அனுமதிக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க, எனக்கும் தினம் மசாஜ் பண்ணணும், என்ன 365 நாளும் மசாஜ் பண்ணால் 365 நாளும் வாடகை கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுக்கு என் மருமக தான் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி தான் சூப்பராக பண்ணுவாள், சரி பண்ண சொல்கிற விடு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் ஆண்டி அப்படிங்கிறாங்க. நீ வாங்கிட்டு வந்த நெக்லஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்வதியும் காமிச்சேன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினச்சேன், அதே மாதிரி நீங்களும் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ ஏம்மா இப்படி வேலை தேடி அலையணும், பேசாமல் நீ ஒரு பார்லர் வச்சிருமா அப்படிங்கிறாங்க. ஆண்டி இப்போ காசு இல்லை, எங்கள் அப்பா வெளியே வந்துட்டாருன்னா எத்தனை லட்சம் எத்தனை கோடினாலும் தருவாங்க, அதுக்கு என்னன்னாலும் பண்ண முடியும். இந்த நிலைமைக்கு நான் என்ன ஆண்டி செய்ய முடியும், என் கையில் இப்போ ஒரு 5,00,000 மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. 5,00,000 உனக்கு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி, சொன்னோம்ல ஆண்டி, ஒரு 5,00,000 எனக்கு அக்கௌண்ட்டில் இருக்குது, எங்கள் அங்கிள் அனுப்புனது அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இப்போ ஒன்றும் இல்லை, பார்வதி வீட்டில் உனக்கு ஒரு பார்லர் வச்சிடலாம், ஏன்னா அதுவும் மெயின் ரோடு தானே, ஜம்முன்னு வச்சிடலாம். அது போக அதுக்கு திங்ஸ் வாங்குறதுக்குலாம் அவன்கிட்ட பணம் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. போதும் ஆண்டி, வீடு தந்துட்டாங்கன்னா பண்ணிடலாம், எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அதில் மிஷின் லோன் எது போட்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, பார்வதி ஃப்ரீயாகவே தரேன்டா, நீ வாடகை ஏதோ கொடுக்க வேணாம், ஆனால் பார்வதி ஒன்று சொல்கிற அதை செய்யலாமா அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. தினம் அவளுக்கு மசாஜ் பண்ணணுமா அப்படிங்கிறாங்க. எப்போ அப்போ ஃப்ரீ தான், பண்ணிடலாம் ஆண்டி, சூப்பராக பண்ணிடலாம், நான் உடனே அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக இங்கே பார்வதி ஆண்டி வந்துடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு பார்வதி ஆண்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரோகிணிக்கு ஒரு கதாவன்னா தான் பயங்கரமாக பண்ணுவாங்களே, இங்கே பார்வதி ஆண்டியை கையெடுத்து கும்பிட்றாங்க, நடிக்கிறாங்க, பயங்கரமாக நடிப்பு போகுது. ஆண்டி உங்களை மாதிரி மனசு யாருக்கு வராது, உங்கள் ஃப்ரெண்டுக்கு நடனப்பள்ளி நடத்த ஃப்ரீயாக கொடுத்தீங்க, உங்கள் ஃப்ரெண்டோட மருமகளுக்கு நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்கணுன்னு உங்களுக்கு அவசியமே இல்லை, ஆனால் நீங்கள் கொடுக்கீங்க அப்படிங்கன்னா சும்மா ஒன்றும் தெரியலையே, தானே எனக்கு மசாஜ் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த வேலை பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு இப்போ பிள்ளை பக்கத்தில் இல்லை, என் பையனும் மருமகளும் என்னை விட்டு போயிட்டாங்கன்னா தனியாக தான் இருக்கேன். எனக்கு 4 பேர் வந்துட்டு போனால் என் வீட்டுக்கும் சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதுபோக நீங்கள்லாம் எனக்கு அடுத்த ஆட்களாம் நினைக்கல, விஜயா பிள்ளைகள் என் பிள்ளைகள் மாதிரி தான், ஏன்னா நீ என் மருமக மாதிரி தான், அதனால் நல்ல மாதிரி வை போ, ஏன்னா நல்ல மாதிரி பண்ணு அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேர் வைக்கலாம் பார்லருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையில் வித்யா கல்பனா, வித்யா எங்கடி இருக்கு அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி, உன் வாய்ஸ்லேயே பயங்கரமான சந்தோஷம் தெரியுது அப்படிங்கிறாங்க. ஆமாம் சந்தோஷமாக தான் இருக்கேன், நான் சொந்தமாக பார்லர் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, உங்கள் அம்மா வீட்டை வைக்க போகிறேன்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கியிருக்கிறதாக உங்கள் அம்மா சொன்னாங்க, இப்போ நீ பார்லர் வைக்க போகிறாங்க, அந்த பணத்தை வச்சு தான் வைக்க போறியா அப்படிங்கிறாங்க. பார்லர் வைக்கிறதுக்கு எனக்கு எல்லாமே இருக்குது, நான் அது வைக்கிறதுக்கு நான் கடையே பார்த்துட்டேன் அப்படிங்கிறேன். கடை பார்த்துட்டியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் பார்வதி ஆண்டி வீட்டில் தான் வைக்க போகிறேன் பார்லரு அப்படிங்கிறாங்க. அது மெயினில் அவங்க அத்தை நடன பள்ளிங்க வச்சுருந்தாங்களே அப்படிங்கிறாங்க. அதான் க்ளோஸ் ஆயிடுச்சே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட் வை, சந்தோஷம், அட்வான்ஸ் வாங்கின தொகையை வச்சு அதை பண்ணிக்கலான்னு இருக்கியோ அப்படிங்கிறாங்க. ஆமாடி கொஞ்சம் குறைய வரும், ஆனால் நான் கொஞ்சம் லோன் கீன் போட்டு எப்படியாவது பண்ணிட வேண்டிய வேறு வழி கிடையாது அப்படிங்கிறாங்க. உனக்கு யார் லோன் தருவா அப்படிங்கிறாங்க. எனக்கு யார் லோன் தர மாட்டாங்க, ஃபைனான்ஸ் யார்ட்டையாவது வாங்கி பண்ணிடலாம்,
இல்லை பொருள் எடுக்கிற இடத்துக்கிட்டே நான் 1 மாதம் தரேன் 2 மாதம் தரேன்னு சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொந்தமாக பார்லர் வச்சு நடத்தணுங்கிறது என்னுடைய கனவு. அந்த கனவை நிஜமாக்குனதும் எங்கள் ஆன்ட்டி தான், அதை நொறுக்குனதும் எங்கள் ஆன்ட்டி தான், மறுபடியும் அதை சரி பண்ண போகிறதும் எங்கள் ஆன்ட்டி தான் அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே அப்படிங்க, இது எப்படி வேலை செஞ்சுச்சு, உங்கள் ஆன்ட்டி மேலே ஒரு பயங்கர கோபமாக இருந்தாங்களே அப்படிங்கிறாங்க. பயங்கர கோபமாக இருந்தாங்க தான். அவங்களுக்கு ஒரு வைர நெக்லஸை, குறைஞ்ச வைர நெக்லஸை வாங்கி கொடுத்தேன். அதை பார்த்தோன்னா வாயை பொளந்துக்கிட்டு எங்கள் ஆன்ட்டி நான் செஞ்சதெல்லாம் மறந்துட்டு அவங்க பழக்கம் போல் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இன்னுமே எங்கள் வீட்டில் என் ராஜ்யம்தான், இன்னுமே பாரு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இதுக்கு பார்ட்டிலாம் கிடையாதா அப்படிங்கிறாங்க. நான் இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி நேராக வீட்டுக்கு போகிறாங்க. பார்ட்டிலாம் உண்டு, முதல்ல நம்ம பார்லருக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும், சேரு பெஞ்சு எல்லாம் வாங்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் அட்வான்ஸை கொடுக்குறாங்க. எல்லாம் இது பண்ணிவிட்டு இங்கே இறக்கணும் அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி சாயந்தரமே எல்லா பொருளும் வந்துடுது வீட்டுக்கு. உடனே பார்வதி முழிக்காங்க. என்ன விஜயா, இப்போ தான் மருமக பேசிட்டு போனால் 2 மணி நேரத்தில் எல்லாம் வர வச்சிட்டாளே அப்படிங்கிறாங்க. பணக்கார மருமகனை சாதாரண லேசுப்பட்டவளா? அவளுக்கு எல்லாமே தெரியும், இதில் A to Z தெரியும், அதனால் அவள் சூப்பராக பண்ணுவாள் அப்படிங்கிறாங்க. சரிதானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்லருக்கு எல்லா பொருளும் இறக்கிடுறாங்க. இதில் தான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணி எல்லாம் பண்ணிடுறாங்க. ஆன்ட்டி இந்த பார்லருக்கு உங்கள் பேர் தான் வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, இல்லைம்மா வேண்டாம், நீ பார்லருக்கு என் பேர் வச்சுட்டு வியாபாரம் ஓவர் ஆகணும்னு சொல்லிட்டு வேறு ஆள் பேர் வைப்பேன் அப்படிங்கிறாங்க. சாரி ஆன்ட்டி, அப்படிலாம் வைக்கலை, நான் பார்லரை விற்றோன்னே தான் அவங்க பேர் மாற்றிட்டாங்க, எனக்கு தவிர்க்க முடியாமல் தான் அப்படி சொன்னேன் ஆன்ட்டி. இந்த பார்லர் எப்போதுமே உங்கள் பேரில் தான் இருக்கும், நான் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் விஜயாங்கிறது உங்கள் பேரில் தான் இது பண்ணுவேன் அப்படி இப்படிங்கிறாங்க. சரிம்மா சரிம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணிக்கு மனசில் என்ன ஓடுதுன்னா, ரோகிணி விஜயா ஆண்டியோடைய அந்த கண் திருஷ்டி ஃபோட்டோ வச்சா பயங்கரமாக ஓடுமே, ஆனால் ஆன்ட்டி கண்டுபிடிச்சிருவாங்களோ, என்ன செய்கிறது எது செய்கிறது அப்படின்னு நினைக்காங்க. அப்போ தான் நினைக்கிறாங்க, ஆன்ட்டி அந்த இதில் நிறைய எதையாவது வச்சு நம்ம வேறு மாதிரி டிசைன் பண்ணால் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ்கிட்ட பேசி அதை டிசைன் பண்ணி கொண்டு மாட்டிடுறாங்க. ஏம்மா இந்த ஃபோட்டோ பயங்கரமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டிக்கே கண்டுபிடிக்க தெரியல, ரைட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆன்ட்டி இது கண் திருஷ்டி இது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நினச்சி பார்க்குறாங்க, நம்ம ஃபோட்டோவெல்லாம் கண் திருஷ்டி மாதிரி எங்கே வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா கண் திருஷ்டி இந்த ஃபோட்டோ வச்சா அவங்களுக்கு எதுவும் ஆகாதா அப்படிங்கிறாங்க. தெரியலையே ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சொல்கிறாங்க, யார் சொன்னால் கண் திருஷ்டி ஃபோட்டோன்னு சொல்லி யாரும் சாமி கும்பிட்டா அவங்களுக்கு ஆயுசு குறையும் அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி சொல்கிற அப்படிங்கிற. ஆமாம் அப்படி தான் சொல்லுவாங்க, ஒரு ஆள் வயசு குறைஞ்சாலோ, ஒரு ஆள் கையெடுத்து கும்பிட்டாலோ, இல்லை இருக்கிறவங்கள சாமி மாதிரி கும்பிட்டாலோ ஆயுசு குறையும் தானே சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. பார்வதி நீ வேறு என்ன பையன் கட்டாத அப்படிங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. சரி சரி சோசிக்காரரை பார்ப்போம், இப்போ வேறு பையன் கட்டுத்தாளே அப்படின்னு சொல்லிட்டு சோசிக்காரவே பார்க்காங்க. அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஆயுசு ரொம்ப கம்மிமா, உங்கள் ஃபோட்டோவை வச்சு வயசுக்கு மூத்தவங்க கும்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆயுசு குறையும் அப்படிங்கிறாங்க. இதை என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, அதுக்கு ஒரு 50,000 ஆகும், நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அவ்வளோ ஆகுமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆகும் அப்படிங்கிறாங்க. பார்வதி கொஞ்சம் பணம் தான் ஏன் அப்படிங்கிறாங்க. நான் எங்கே பணத்துக்கு போவேன், என் வீட்டுக்கார் பென்ஷன் வச்சு தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என் வீட்டை என்ன வாடகைக்காக விட்டுருக்கேன், ஃப்ரீயாக தானே கொடுத்துருக்கேன், என்கிட்ட எது வருமானம் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு கடைக்கு போய் நகையை அடை வைக்காங்க. அடை வச்சு உடனே கொண்டு கொடுத்துட்றாங்க. என்ன விஷயம் யார்ட்டையும் கேட்காம கொடுக்க அப்படிங்கிறாங்க. என் ஆயுசு போயிட்டுனா இப்போ தான் நான் வாழ்க்கையை அனுபவிக்கிற நிலமையில் இருக்கேன். மனோஜ் பிஸ்னஸ் பண்ணுறான், ரோகிணி பிஸ்னஸ் பண்ணுறான், இப்படி ஒவ்வொருத்தராக பிஸ்னஸ் பண்ணையில் நாளைக்கு நல்லது கிட்டதெல்லாம் நான் தானே பார்க்கணும். அப்போ நான் ஆயுசோடு தான் நல்லது, மனோஜுக்கு நான் இல்லைன்னா அவ்வளோதான், மனோஜ் என்னை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டான் அப்படிங்கிறாங்க. உடனே பார்வதி சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. உன்னை கேட்காம எதுவுமே செய்ய மாட்டானா, அவன் புருஷ பணத்தை உன்னை கேட்டு தான் கொண்டு ஓடி போனானா, இல்லை உன் புருஷன் பணம் திரும்பி வரையில் மனோஜ் அதை ஏமாற்றி கடை வச்சானே அப்பவும் நீ கேட்டு தான் செஞ்சானா அப்படிங்கிறாங்க. பார்வதி நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க. உன்னை பையகாரெல்லாம் செஞ்சிடலாமா, நீ கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. எப்பா இந்த இறைச்சுவாயங்களால் நம்மளுக்கு கொஞ்சம் பணம் 50,000 லாபம் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறாங்க. இங்கே வீட்டுக்கு போகிறாங்க. என்றைக்குமா கடை ஓப்பன் பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை என்ன விஷயம் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி பார்லர் ஓப்பன் பண்ண போகிறா, அது என் பேரில் தான் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. ஏங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. எப்பா பார்லர் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா அந்த பார்லர் அம்மா பேர்லேயே அப்படிங்கிறாங்க. துஞ்சிரிக்கிறாங்க. ஏங்க நீங்கள் சிரிக்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை, ரோகிணி சொந்தமாக பார்லருக்கு இடம் பார்த்துட்டா, வேறு எங்கேயும் இல்லைங்க, பார்வதி வீடு தான் அப்படிங்கிறாங்க. அத்தை அங்கே தான் உங்கள் நடனப்பள்ளி இருக்கே அப்படிங்கிறேன். ஆமாம் ஆமாம் உன் கண்ணுப்பட்டு தான் போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நான் என்ன கண்ணுப்பட்டேன் அப்படிங்கிறேன். ஆமாம் உன் கண்ணுப்பட்டு தான் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. மீனா அம்மா இதை மாதிரி எதுவும் பேசலைன்னா தான் ஆச்சரியம், இதில் ஆச்சரியம் இல்லை. இப்போ அடுத்தாப்புலேயே இந்த பார்லர் போக தான் போகுது அப்படிங்கிறாங்க. பாய மூடுறா அப்படிங்கிறாங்க. முத்து உங்களுக்கு எப்படி பேசணும்னு தெரியாதா அப்படிங்கிறாங்க. அந்த வீட்டில் குடியிருக்கிறதுக்கு உள்ள வழிமுறை தான் பண்ணலாம்,
பார்வதி ஆண்டிக்கு இது தெரியலையா? நீங்கள் எந்தவித பெர்மிஷன் வாங்காமல் அப்படி பண்ணிங்கன்னா அது ஒரு பிரச்சனை தான் வரும். நாங்கள் பூக்கடை வைக்கையில் என்ன சொன்னீங்க? முத்து பூக்கடை மட்டும் வச்சா காணாது, அதுக்குள்ளே பெர்மிஷன் எங்கெங்கே வாங்கணுமோ வாங்கணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோகிணிக்கு படுது, ஆகா ஆமாம் பெர்மிஷன் வாங்கணும்ல, சர்க்காரில் வாங்கலைன்னா அதை மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மீனா நீ சொன்னதுனால தான் அவங்களுக்கு இதே சிந்தனைப்படுது பார்த்துக்கோ, ஆனாலும் குறைய தான் சொல்லுவாங்க ஒன்றா அப்படி இப்படின்ட்டு போகிறாங்க. எங்க இந்த ரோஹிணிக்கு எப்படிங்க பணம் வருது அப்படிங்கிறாங்க. மீனா எனக்கு என்னமோ தெரில அப்படிங்கிறாங்க. அவங்க மாமா அனுப்புகிறாங்க வச்சாங்கன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மீனா அவங்க மாமா வந்ததே டுபாக்கூர் மாதிரி தெரியுதா, என் மாமா மாதிரி தெரில சரியா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஏங்க அவங்க மாமா இல்லாமல் அது யாருங்க அப்படிங்கிறாங்க. மீனா அது எப்படி தெரியும், நம்மளுக்கு விசாரிச்சா தான் தெரியும், பார்ப்போம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது முத்துக்கு ஒரு கால் வருது. முத்து உங்கள் வீட்டம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு கறிக்கடை இருக்குது, நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா அப்படின்ட்டு செல்வம் கால் பண்ணுறான். ஆமாம் அந்த கறிக்கடை வரைய வாயேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு எங்கே தெரியும், சரி நான் மீனாவை கூப்பிட்டு வரேன், அந்த அட்ரஸ் சொல்லுதேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தை வர சொல்கிறாரு. இங்கே 3 பேரும் காரில் போகிறாங்க. அங்கே ஃபோன் பண்ணி வந்து இன்னொரு ஆஃபருக்கு வந்து நைட்டுக்கான வந்து கறியை பீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க 3 பேரும் போய் நிற்காங்க. இவங்க 3 பேரையும் பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. முத்து அப்படின்னு சொல்லி முகத்தை மறைக்கிறாங்க. என்னென்னாச்சு, அதை வச்சு முகத்தை மறைக்கிறீங்க, பற்றாம அப்படி அதில் எதுவும் வெட்டிடாமல் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து மன்னிச்சிட்டு வராங்க. அப்போ கடையில் உள்ளவங்க என்ன தம்பி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, எனக்கும் எங்கள் மாம்ஸுக்கும் ஒரு பேச்சு இருக்குது, வாங்க மாம்ஸு அப்படின்னு சொல்லி தோளில் கையை போட்டு, ஆமாம் நீங்கள் தான் மலேசியாக்காரராச்சா, ரொம்ப ரோசக்காரராச்சா, நீங்கள் தான் அங்கேருந்து 5 லட்சம் 10 லட்சம்னு அனுப்புகிறீங்க, நீங்கள் ஏன் எங்கள் கறிக்கடை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற. முத்து நான் எங்கள் தம்பியே அனுப்புனேன், நான் ஒன்றும் அனுப்பலை, 2 நேரம் உங்கள் வீட்டுக்கு நடிக்க வந்தேன், அதோட சரி தம்பி, மீதி ஆக்ஷன்லாம் ரோகிணி பாப்பாவோடைய தான், என்னோட இது கிடையாது அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு ரொம்ப ஷாக்கியாங்க, என்னங்க அப்படிங்கிறாங்க. மீனா நீ நினச்ச நான் நினச்ச மாதிரி தான் இருக்குது, அந்த பார்வை ரொம்ப பயங்கர பக்கா ஃப்ராடு, என்ன நீ நிரூபிக்கும் போது அது எல்லாமே வச்சு மறுபடியும் மீண்டு வந்துட்டு எங்கள் அம்மாவுக்கு ஆசைன்னா விடாது அப்படின்னு அதுக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு நெக்லஸ் வாங்கி கொடுத்து சமரசம் ஆகிட்டு இப்போ பாரு இந்த கறிக்கடைக்காரராக என் மாமான் இருக்குது அப்படிங்க. தம்பி எனக்கு கறியை மட்டும் கொடுத்து வர அப்படின்னு சொல்லிட்டு கறியை கொடுத்து போயிட்டாங்கன்னு அனுப்பிடுறாங்க. செல்வம் ரொம்ப ஷாக்காக, செல்வம் நீ காசே தர வேண்டாம்மா, நீ நம்ம மறந்தானே, உனக்கு எவ்வளோ கறி வேணும் அப்படிங்கிறாங்க. அவன் எனக்கு ஒரு 5 கிலோ கறி வேணும், நான் கொண்டு போப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. செல்வம் நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. செல்வம் போயிடுறாரு. இங்கே முத்து மாமா என்ன தான் அப்படிங்கிறாங்க. எப்போ நான் ஒரு நாடக நடிகர், நான் ஏதாவது ஒரு கடைசி காலத்தில் ஒரு சினிமாவிலேயோ நடித்து ஒரு பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த ரோகிணி பாப்பாவோட ஃப்ரெண்டு ஒரு வித்தியான்னு ஒரு பிள்ளை இருக்காளே, அந்த பிள்ளை வந்து ஒரு காட்சியில் நீங்கள் நடித்தீங்கன்னா அது டைரக்டருக்கு பிடிச்சி போச்சுன்னா உங்களை வந்து பெரிய சினிமாவில் நடிக்க போகிற ஒரு பெரிய டைரக்டர்னு ஒரு ஆள் பேரை சொன்னேன், ஏதோ ஒரு பேரை சொன்னாங்களே, மணிரத்னமா அவர் சொன்னாங்க. சரி ரைட்டு, அவர் பார்த்துட்டாருன்னா நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்னு நினச்சி தான் நடிக்க வந்தேன். கடைசியில் பார்த்தா வீட்டில் கடைசியில் அப்பா உள்ளே போயிட்டாருன்னு ஒரு நடிக்க சொல்லிச்சு, அதோட ஃபைனலு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த பாப்பா வந்து ஏதோ ஒன்று போய் சொல்லி அந்த வீட்டை ஏமாற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உதவி பண்ண மாட்டேன்ட்டேன். மீனா பாப்பா இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து கறியவங்க வந்துச்சு. அப்போ நான் போய் சொல்லிட்டேன், இனிமேல் போட்டு என் கறி கடைக்கு வந்து அவன் கேட்டாலும் உள்ளதை சொல்லி கொடுவோம்னு சொல்லிட்டேன். எனக்கு இதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது பாமுத்து, நீ எதுவும் பண்ணிடாத அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் உங்களை என்ன பண்ண போகிறேன், தப்பு பண்ணது எல்லாமே ரோகிணி, நீங்கள் இடம் பொருள் எவ்வளோ தெரியாமல் மாட்டிக்கிட்டீங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி வாமா நான் போயிட்டு வரேன், ஏதாவது தகவல் கேட்டால் சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. முத்து நல்லா இருப்பேன் முத்து, நான் நேரில் வந்து சொல்ல முடியாது, ஏன்னா ஆன்ட்டி ரொம்ப கோபமான டைப்பு. என்ன உங்கள் அப்பா என் வயசுக்கு 1 வயசு மூத்திருப்பாங்கல்ல, இளமையாக இருப்பாங்க, அவங்கக்கிட்டையும் நான் போய் மன்னிப்பிட்டால் நல்லா இருக்காது, எங்கள் வயசுக்குள்ளே நல்லா இருக்காது. ஒன்று சரியா தம்பி, நான் பேசுதேன், நீ வந்து அப்படியே ஒரு வீடியோவை எடுத்து வச்சுக்கா, உனக்கு தேவைக்கு அதை பயன்படுத்திக்காப்பா, மாமாவை டிஸ்டர்ப் பண்ணாதான், நானும் தொழில் பண்ணி தானப்பா பழச்சிக்கிட்டு இருக்கேன், நானும் ஒரு தொழிலாளி தானே அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிடுது. உடனே என்ன முத்து சிரிக்க அப்படிங்கிற, நானும் தொழிலாளி தான், சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செல்லில் நடந்ததெல்லாம் வந்து அவர் ப்ரோன் பண்ணி வந்து சொல்லுதாரு, அதை வீடியோவை எடுத்துக்கிறாங்க. மீனா அந்த பார்லர்மா என்னெல்லாம் வேலை பார்த்து வச்சுருக்கு பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, எனக்கு அந்த ரோகிணியை பற்றி பேசும்போதெல்லாம் ஒவ்வொன்றா வித்தியாசமாக வெளிப்படும் போது அவங்க உண்மையிலே யார் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குது அப்படிங்கிற. மீனா நான் இதை உனக்கு விடையோடு நான் வந்து தெளிவுபடுத்துகிறேன், அதில் இப்போ வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. முத்துக்கு மீனாவுக்கும் தூக்கமே வரலை, அதையே பேசிக்கிட்டு இருக்காங்க, ரோகிணி பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. காலையில் விடியுது, முத்தை காணலை. காலையில் எழுந்திரிச்சு பார்க்காங்க, மீனா ஆளாக்காங்களேன்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணி பார்க்க, எங்கெங்கே போயிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மீனா
நான் இப்போ காலையிலே பேங்க் வாசலில் நிற்கேன் அப்படிங்க. "ஏங்க இவ்வளோ நேரத்துக்கு எங்கே பேங்க் திறந்துருக்கும்?" அப்படிங்கிறாங்க. "பேங்க் திறந்துருக்காது. பேங்க்கில் உள்ள மேனேஜர் ஒரு ஆளை பார்க்க வந்திருக்கேன். ரோகிணியை ஒரு பேங்க்கில் வட்டி இந்த கடன் வாங்கினாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்துச்சே, அந்த பேங்க் தான் வந்திருக்கேன். ரோகிணி யாருன்னு நம்மளுக்கு தெரியணும்னா அந்த ரோகிணியோடைய ஐடி ப்ரூஃபில் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் அது ஒரு வசதியாக இருக்கும்ல. அது யார் என்ன வரணும்னு கண்டுபிடிக்க." அப்படிங்கிறாங்க. "ஆமாங்க, அந்த யோசனை எனக்கு வரலையே." அப்படிங்கிறாங்க. "சரிங்க, அதை பார்த்து போயிட்டு வாங்க. ஆனால் நீங்கள் கேட்குறது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடாம." அப்படிங்க. "அது தெரியாது, நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிறாங்க. காலைல மேனேஜர் போய் பார்க்குறாரு. "வணக்கம், நீங்கள் யார்?" அப்படிங்கிறாங்க. "ஐயா வணக்கம், எங்கள் வீட்டில் ஒரு ஆள் இருக்காங்க ரோகிணின்னு சொல்லிட்டு. அவங்கவுங்க பேங்க்கில் கடன் வாங்கிட்டு பணமே கட்டலைன்னு சொல்லி ஒரு ₹1,00,000 மட்டும் இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை வந்த பிறகு கட்டியிருப்பாங்க போலருக்கு." அப்படிங்கிறாங்க. "அவங்களாங்கள பெரிய ஒரிங்க. நான் வேறு பிராஞ்சில் இருந்தேன். அதெல்லாம் இந்த பிரச்சனையே கிடையாது. இந்த பிராஞ்சுக்கு வந்து நான் 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அவங்கள தேடி அலையுதும் கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்சாலும் 1000 பொய்யை தான் சொல்லுதாங்க. எங்கள் பார்ட்டியும் நெருக்கடி பண்ணி தான் பணம் வாங்கியிருக்காங்க." அப்படிங்கிறாங்க. "சார், எங்கள் குடும்ப சொத்து ஒன்று விற்க போகிறோம். அதில் அவங்களுக்கும் பங்கு வரும். அதை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிடலாம். ஒரு ஆள் வந்து அவங்க அக்கௌண்ட்லேயே போட்டுதாங்காங்க. இப்போ எங்களுக்கு வந்து அந்த அக்கௌண்ட் நம்பரை கேட்டால் அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி நினைக்கி, சரி நான் போட மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, நீங்கள் அக்கௌண்ட் நம்பரு அந்த அட்ரஸோடு தந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்." அப்படிங்கிறாங்க. "அப்படியா, அந்த டீட்டெயிலெலாம் இங்கே இருக்காது. நீங்கள் இன்னும் 1 ஹவர் கழிச்சு பேங்க் வாங்க, நான் வந்துடுவேன்." அப்படிங்கிறாங்க. "சரி சார்." அப்படிங்கிறாங்க. முத்து டீ குடிச்சு ஒரு இடத்துல நிற்காரு. பேங்க் மேனேஜர் கரெக்டாக வந்துடுறாரு. "சார் வணக்கம்." அப்படிங்கிறாங்க. "பரவாயில்லையே, எங்கள் பேங்க்கு கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து லைனில் நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது." அப்படின்னு சொல்லி அந்த பேங்க் பாஸ்புக் பிரிண்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அதுபோக இதாங்க அவங்க அக்கௌண்ட் நம்பரு. அவங்க பேர் வந்து கல்யாணி. இந்த அக்கௌண்ட் நம்பரு அப்படின்னு. "கல்யாணி" அப்படின்ட்டு அட்ரஸை பார்க்குறாங்க. குமரிபாளையம் அட்ரஸ்லேயே தான் அவங்க முன்னாடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அந்த பேங்க்கில். அப்போ அதை பார்த்துட்டு குமரிபாளையம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கால் பண்ணுறாங்க. "மீனா, நீ கொஞ்சம் வாயேங்க." அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு சொல்கிறாங்க ஒரு இடத்த. உடனே அங்கே வந்துடுறாங்க. வந்தோடனே "என்னங்க?" அப்படிங்கிறாங்க. "நம்ம வந்து ரோகிணி பேரை ரோகிணி தானே நினச்சிட்டு இருந்தோம்." அப்படிங்கிறாங்க. "ஆமாங்க." அப்படிங்கிறாங்க. "ரோகிணி கிடையாது, கல்யாணி அப்படின்னு இருக்குது பாரு." அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. "ஆமாங்க." அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. "இங்கே தான் லோன் எடுத்துன்னு அவங்களும் சொன்னாங்க. அப்போ இவங்க தான் இப்போ இவங்க கல்யாணி தானே அப்போ இவங்க நம்ம வீட்டில் ரோகிணி தானே சொல்லி ஏமாத்துறாங்க." அப்படிங்கிறாங்க. "மீனா, ஏதோ ஒரு சூழ்ச்சியில் தான் அந்த பிள்ளைங்க வந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் இந்த குமரிபாளையத்துக்கு போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீ வீட்டில் போய் ஒன்று செய்யணும்." அப்படிங்கிறாங்க. "என்ன செய்யணும்?" அப்படிங்கிறாங்க. "கல்யாணின்னு சொல்லி நீ கூப்பிடணும். அவள் திரும்பி என்ன அப்படின்னு கேட்டான்னா முடிஞ்சே போச்சு." அப்படிங்கிறாங்க. உடனே "ஏங்க, ஏற்கனவே அந்த ரோகிணிக்கும் எனக்கும் ஆகாது. என் விஷயத்தில் தலையிடுதீங்க வைக்கிங்கன்னு என்னெல்லாமோ பேசுது. அது எனக்கு சரி வராது. இதுக்கு வேறு ஏதாவது மாற்றொழி தான் பண்ணணும்." அப்படிங்கிறாங்க. உடனே அப்போ தான் முத்துக்கு ஒரு யோசனை வருது. நம்ம பேசாமல் ஏன் பழக்கூரில் வச்சு பேச வச்சுட்டானே அப்படிங்கிறாங்க. "ஏங்க, அது எப்படிங்க பேசுகிறது?" அப்படிங்கிறாங்க. "இங்கே பாரு, அம்மா இல்லை அப்பா தான் இருக்குதுன்னு அந்த ரோகிணி பிள்ளை சொல்லுது. நம்ம மாற்றி பேசி பார்ப்போம். அப்பா மாதிரி பேசி பார்ப்போம், அம்மா மாதிரி பேசி பார்ப்போம். முதல்ல அம்மா மாதிரி கல்யாணி அப்படின்னு ஒரு மாதிரி குரலில் பேசி பார்ப்போம். சொல்லுமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டான்னா அது நம்மளுக்கு ஒரு ஆதாரம் தானே." அப்படிங்கிறாங்க. "ஆமாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. "இப்போ சுருதி எங்கே?" அப்படிங்கிறாங்க. "வீட்டில் தான் இருக்காங்க." அப்படிங்கிறாங்க. "சரியா, நீ எப்போ ஸ்டூடியோவுக்கு போவா?" அப்படிங்கிறாங்க. "இன்னும் 1 ஹவரில் போயிடுவாங்க." அப்படிங்கிறாங்க. டீ காப்பிலாம் இவங்க சாப்பிட்டு மறுபடியும் அங்கே ஸ்டூடியோ போகிறாங்க. அப்போ மீனாவையும் முத்தையும் பார்த்து, "என்ன நீங்கள் 2 பேரும் இங்கே வந்து நிற்கீங்க காலையிலே?" அப்படிங்கிறாங்க. "சுருதி, உங்களால் உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்." அப்படிங்க. "என்ன?" அப்படிங்கிறாங்க. "ரோகிணி தினம் ஒவ்வொரு பொய்யா சொல்லிகிட்டு இருக்காங்க." அப்படிங்கிறாங்க. "ஆமாம் மீனா, எனக்கே அது கடுப்பாக தான் இருக்குது. நம்ம ஏதாவது சொல்ல போனால் என் விஷயத்தில் இதில் எடுதீங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க கெடுங்கட்டு போகிறாங்கன்னு விட்டுட்டேன். அவங்களே வீட்டு பணத்தை ஏமாற்றுவாங்க. அதே ஆன்ட்டிக்கு வந்து ஒரு வைர நகையை கொடுத்து ஏமாற்றுவாங்க. அந்த ஆன்ட்டியும் வாயை பொளந்துக்கிட்டு அதை வாங்கிக்கிட்டு அவங்கள மறுபடியும் தலை தூக்கி வச்சு ஆடுவாங்க. இப்படி தான் நம்ம வீட்டில் நடந்துகிட்ருக்கு. நான் ரவிக்காக தான் அந்த வீட்டுக்கு வந்தேன். நீங்கள் முத்த கல்யாணம் முடிச்சிடலாம் தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க. நம்ம அப்படி நகர்ந்து போக வேண்டியதான், அப்புறம் என்ன பண்ணுறது?" அப்படிங்கிறாங்க. "பழக்குறள், அது இருக்கட்டும். எனக்கு நீ இன்னொரு உதவி பண்ணணும்." அப்படிங்கிறாங்க. "என்ன முத்து, என்ன பண்ணணும்?" அப்படிங்கிறாங்க. "இல்லை, முன்னாடி மனசிட்ட வந்து வேறு குரலில் பேசுகிற மாதிரி பேசினேன். அதே மாதிரி இப்போ நீ வந்து ரோகிணிகிட்ட பேசுகிற மாதிரி பேசணும்." அப்படிங்கிறாங்க. "என்ன பேசணும்?" அப்படிங்கிறாங்க. ரோகிணியோட கேரக்டரில் வந்து ஒரு வித்தியாசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடி ப்ரூஃப்லாம் காமிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே சுருதி ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. "என்ன கல்யாணின்னு காமிக்கிறீங்க?" அப்படிங்கிறாங்க. "நான் காமிக்கலை. அவங்க ஒரு பேங்க்கில் லோன் வாங்கிட்டாங்கன்னு ஒரு பிரச்சனைலாம் வந்துச்சுல." "ஆமாம், அந்த பேங்க்கில் உள்ள பாஸ்புக் இது தான். என்ன, அந்த ஐடி ப்ரூஃப் தான் இது. இங்கே பாருங்கள், ஃபோட்டோ முதற்கொண்டு இருக்குது. இப்போ என்ன, நீங்கள் வந்து அவங்க அம்மா பேசுன்னு சொல்லிட்டு கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பேசுன்னு பார்ப்போம்." அப்படிங்கிறாங்க. "இது சரியாக வருமா?" அப்படிங்கிறாங்க. "நீங்கள் பண்ணுங்கள், புது நம்பர் இருக்கா?" அப்படிங்கிறாங்க. "இருக்கு முத்து." அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்லேருந்து கால் பண்ண கல்யாணி அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க.
அம்மா குரலாக இருக்கு, அம்மா வேறு நம்பர்லேருந்து கூப்பிடுதாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணி, என்னம்மா நீ வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்ற, நான் ஓன் நம்பரில் தானே கூப்பிட சொன்னேன், என்னம்மா அவன் ஸ்கூல் போகிறானா போகலையா இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை சைலண்ட் போட்டு இங்கே பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க கேளு அப்படிங்கிறாங்க. உடனே ஹலோ அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா குரல் ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. தொண்டை கட்டிக்கிறிச்சிட்டே அப்படின்னு சொல்லி இருமுறாங்க ஸ்ருதி. இரும்புதாங்க. இந்த சூழ்நிலையில் ரோகிணியோட அம்மா வெயிட்டிங்கில் வராங்க. இதை வெயிட்டிங்கில் வச்சுட்டு அதை கால் பண்ணி ஹலோ அப்படிங்கிறாங்க. கல்யாணி நான் அம்மா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா இதுக்கு முன்னாடி நீ தானம்மா பேசுனேன் அப்படிங்கிறாங்க. நான் பேசலடி, இப்போ தாண்டி உன்ட்ட பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஆகா இது யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி கிறிஸுக்கு வந்து தலைவலி தாங்கலன்னு வீட்டில் படுத்துட்டான்ட்டு இன்றைக்கி ஸ்கூல் போகல, அதான் உன்ட்ட சொல்லிடுவோம், நீ சாயந்தரம் போய் அங்கே போய் கூப்பிடன்னு போய் நிற்பியே, அதுதான் உன்னை தகவல் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. முத்து இந்த ரோகிணி ஏதோ ஒரு திருவிழாங்கடி வேலை பார்க்குறாங்க, சொல்லுமான்னு தானே பேசுனாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளைக்கு அம்மா இருக்குது, அப்போ இந்த அட்ரஸில் இந்த குமரிப்பாளையத்தில் அந்த அட்ரஸில் வந்து போய் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லி முத்து யோசிக்கும் போது, மீனா எனக்கு ஒரு நல்ல யோசனை வருது. ஒரு வாட்டி மனோஜ் வந்து வேலைக்கு போகலான்னு சொல்லி அந்த பொண்ணு கோவப்பட்டுக்கிட்டு எங்கேயோ போச்சுன்னு சொல்லி நாங்கள் போய் தேடி அலைஞ்சோம்ல அப்படிங்காமா, அப்போ கூட அந்த பார்லர் பொண்ணு குமரிப்பாளையத்துக்கு தான் பஸ் ஏறி போன மாதிரி சொல்லிச்சு. இப்போவும் இந்த அட்ரஸ் குமரிப்பாளையத்தில் தான் இருக்குது. குமரிப்பாளையம் வந்து கிறிஸோட பாட்டி ஊர், கிறிஸோட பாட்டிகிட்ட கேட்டால் அது தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அவங்க தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்களே, அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் சொல்லியிருப்பாங்களே அப்படிங்கிறாங்க. ஒருவேளை கிறிஸோட பாட்டிக்கு சின்ன வயசில் இவங்கள பார்த்து மறந்துருக்கலாம் அப்படிங்க. ஏங்க என்னங்க பேசிட்டீங்க, நம்ம வீட்டில் எத்தனை நாள் இருந்திருக்காங்க நீங்கள் வேறு அப்படிங்கிறாங்க. ஆமாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் வேறு குமரிப்பாளையம் இருக்குது, அந்த குமரிப்பாளையம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி ஸ்ருதிகிட்ட சொல்கிறாங்க. ஸ்ருதி குமரிப்பாளையம்னு சொன்னால் இந்த ஏரியாவில் இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நெட்டில் அடித்து காமிக்கிறாங்க. சரி ரைட்டு, நாங்கள் என்னென்னு விசாரிக்கேன் அப்படின்னு ஸ்பாட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி முத்து அந்த ஐடி குரூப்லாம் வச்சுட்டு ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போனோன்னே இவங்கள பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. தம்பி லட்சுமி அக்கா மோக போட்டோ வச்சுட்டு நீங்கள் என்ன செய்றீங்க அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு தெரியுமா அப்படிங்க. ஏன் தம்பி தெரியாது, இந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி புருஷன் தவறிட்டான், அப்புறம் வந்து ஒரு சின்ன பிள்ளை இருந்துச்சு, அம்மாட்ட விட்டுட்டு அது பாட்டில் மெட்ராஸில் போய் இருந்துச்சு. இப்போ அவங்கள ஊரில் லாத்தல் இருக்காங்களே அப்படிங்கிறாங்க. அவங்க எங்கே வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. வீடா தம்பி 4 தெரு தள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டில் போயிருந்தார். அங்கே இருக்க ஆட்கள்கிட்ட விசாரிக்காங்க. இவன் என்ன லட்சுமி அக்கா போட்டோ வச்சுக்கிட்டு விசாரிக்கான், இவனை பார்க்க வித்தியாசமாக இருக்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்காங்க. அப்போ இன்னொரு ஆள் வராது, அவருன்னு சொல்கிறாரு இந்த ஊருக்காரங்க தான், ஆனால் வீடு எங்கன்னு சொல்ல மாட்டேன் தம்பி, நீங்கள் தெரியாத ஆள், நான் பாட்டில் வீட்டை காமிச்சிக்கிட்டு உங்களுக்குள்ள அவங்க பிரச்சனைனா அது சரி வராது. அந்த பொண்ணுக்கு இந்த ஊர் தான், அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த பிள்ளைக்கு என்னது ஒரு பையன் இருக்கான், விட்டுட்டு அது வந்து வேறு கல்யாணம் முடிச்சுட்டு வச்சுன்னு சொல்லுதாங்க, என்ன வரமோ உண்மை தெரியல அப்படின்ட்டு போயிடுறாங்க. இதை எல்லாமே அவங்க ஒரு வீடியோவாக எடுத்துக்கிறாரு முத்து. ஏன்னா நம்ம சொன்னால் அம்மா நம்ப மாட்டாங்க, மனோஜ் நம்ப மாட்டான், வீட்டில் ஈடுபடாது அப்படின்னு சொல்லி இல்லாத ஆதாரத்தோடு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. உடனே மீனா எல்லாரையும் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. எல்லாம் தயார் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. மீனா கிட்டத்தட்ட எல்லா ஆவணத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே வீட்டில் எல்லோரும் இன்றைக்கி குறும்படம் இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு சரியான பயம், மனோஜுக்கும் சரியான பயம். என்னத்தை கொண்டு இவன் போட போகிறான்னு தெரியலையே, என்னத்தை பண்ண போகிறான்னு புரியலையே அப்படின்னு சொல்லி முடிக்காங்க. முத்து எல்லாருக்கும் வேலை இருக்குது, நீங்கள் சும்மா குறும்படம்னு இருக்காங்க. மீனா என்னென்னா தேவையில்லாமல் வேலை பார்த்தாங்க, நீங்கள் என்ன தேவையில்லாமல் வேலை பார்க்கிங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் தேவையில்ல வேலை தான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. டேய் எல்லாருக்கும் வேலை இருக்குடா, நாங்கள் ரெஸ்ட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீங்கள் தான் உட்காந்து பார்க்கணும், உங்களுக்கு தான் இது முக்கியமான சீன் இதில் வருது, டைரக்டர் அப்படி தான் இதில் வந்து எடிட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாங்க. அதை போட்டு காமிக்கிறாங்க. பார்த்த உடனே இதுலேருந்து ஐடி குரூப் தான் வருது. அது கல்யாணின்னு ஃபோட்டோவை போட்டு இங்கே ரோகிணி ஃபோட்டோ இருக்குது எங்கள் ஐடி குரூப்பில். இதை பார்த்த உடனே விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை, அண்ணாமலைக்கு ஒன்றும் ஓடலை, இப்படியா இருக்குது. அப்புறம் 2வது குமரிப்பாளையத்தில் நடந்த நிகழ்வு இந்த எல்லாத்தையுமே வீடியோவாக வருது. இதை பார்த்துட்டு விஜயா ரொம்ப ஷாக்காகிறாங்க. ஏய் ரோகிணி, நீ உண்மையிலே மலேசியாவிலேருந்து தான் வந்தியா, இல்லை அந்த குமரிப்பாளையத்துலேருந்து வந்தியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி ஊருக்கு போகுதுன்னு சொல்ல முடியாமல் இருக்காங்க. மனோஜ் என்னன்னு கேளுடா அப்படிங்கிறாங்க. எனக்கு அதாம்மா ஷாக்காக இருக்குது, இவ பணக்காரின்னு சொல்லுதாம்மா கல்யாணம் முடித்தேன், நீங்கள் சொல்லுறதுக்கு அவளாம் நான் கல்யாணம் முடிக்கலை, பணக்காரியாக இருக்கால, நம்மளும் பணக்காரன் ஆயிடலான்னு பார்த்தா இவ குமரிப்பாளையத்துக்காரன்னு சொல்லி முத்து சொல்கிறான். முத்து இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறேன். மாங்கா நான் ஆதாரப்பூர்வமாக தானே போட்டிருக்கேன், ஐடி ப்ரூஃபு சரியாக இருக்குது, ஊரில் விசாரிச்சவங்களாம் சரியாக இருக்குது, என்ன நீ வேணாலும் வா, அந்த ஊரில் கொண்டு நீ விசாரித்து காட்டுதேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி நீ என்ன சொல்கிற, இவன் எப்படி சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. ரோகிணிக்கு என்ன பதில் சொல்லனே தெரியல. மனோஜ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. என்னடி மன்னிச்சிருங்க, அப்போ இவன் சொல்கிறது எல்லாம் உண்மையா அப்படிங்கிறாங்க. ஆண்டி சாரி ஆண்டி அப்படிங்கிறாங்க.
இங்கே விஜயாவுக்கு கடுப்பில் போட்டு ரோகிணியை வெளுன்னு வெளுக்காங்க. இவ்வளோ நாளும் நீ போலியாக தான் வாழ்ந்துருக்கேன்னு பெரிய பணக்காரி மாதிரி காட்டி இந்த வீட்டை ஏமாற்றிட்டு நினைஞ்சிருக்க வச்சுருக்க, ஆணையாக்கும் பூனையாக்குங்காங்க. ஆண்டி சாரி ஆண்டி, நான் மன்னிச்சிருங்க. மனோஜ் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் இவ்வளோ பொய்யும் சொன்னேன். முத்து சொன்னதெல்லாம் உண்மை தான், ஆனால் இன்னும் எந்த தப்புமே செய்ய மாட்டேன் ஆண்டி. நான் நான் ஒழுங்காக இருப்பேன் ஆண்டி. நீங்கள் எல்லாமே உண்மை தான் சொல்லுவாங்க. வாயை மூடு, நீ இன்னும் ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியே போனி அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நம்மளை சொல்கிறாங்க, இங்கே பாரு விஜயா, அவன் வீட்டு மருமகன், அவன் சௌரியத்துக்கு வெளியே போன்னு சொல்லி சரி வராது அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க விஜயா. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.